புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அண்மையில் பிரசவித்த தாய்மார்கள் பரிசோதனைக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகள் என 10க்கும் மேற்பட்டோர் ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது எல்லைப்பிள்ளைச்சாவடி மருத்துவமனையில் உள்ள இசிஜி, எம்ஆர் ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பழுதடைந்ததால் நோயாளிகள் தலைமை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், மருத்துவ உபகரணங்கள் ஓரிரு நாளில் சரி செய்யப்பட்ட பின்னர் நோயாளிகளுக்கு பரிசோதனை அந்த மருத்துவமனையிலேயே செய்யப்படும் என விளக்கமளித்தனர்.